ஹாய் டியர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா மொச்சக்கட்டை குழம்பு, கத்திரிக்காய் பாவக்காய்லாம் போட்டு மொச்சக்கட்டை குழம்பு வைக்கிறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழம்பு கொடுத்து அனுப்பிச்சுட முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டே கீரை கடையில் பண்ணிட்டேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்தாலும் அந்த 8:20க்கு வேன் வர்றதுக்குள்ளே 8:20க்கு வேன் வந்து தான் முடிக்கிற மாதிரி இருக்குது வேலையை. அதுக்கப்புறம் ஆத்திம் பீரோ கண்ணாடியிலேருந்து செல்ஃபி வேறு எடுத்து பார்த்தா. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் தோசை தான். நேற்று வச்ச இறால் குழம்போடு வச்சு காலை டிஃபனை முடித்தாச்சு. பசங்களுக்கு அதுதான் இன்றைக்கி ஜூஸ் எதுவும் கொடுக்கல. அப்புறம் முக்கியமான விஷயம், கீரை கடைசலுக்கு எப்போதுமே கறிவடகம் போட்டு வறுத்து போட்டு, அதுவும் நல்லெண்ணெயில் வறுத்து போட்டு நம்ம கடையும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. சில பேர் கடையை அலுப்பு பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் அடிச்சிருவாங்க. ஆனால் அப்படி செய்கிறத விட நம்ம மத்து இருக்குல்ல, நம்ம பருப்பு கடைவோம்ல, சின்ன பிள்ளையிலலாம் நம்ம அம்மா அதில் தான் பருப்பு கடைவாங்க. இப்போ தான் குக்கரில் வச்சு அதுவாகவே பருப்பெல்லாம் ரொம்ப கரைஞ்சிருது. ஆனால் நான் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா அடுப்பில் தான் பருப்பு வேக வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பருப்பு சீக்கிரம் வேகாது, அதனால் மத்து வச்சு கடைஞ்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹாத்திம்க்கு கீரை சாதம், வத்தல் தான். நேற்றும் வத்தல் தான், இன்றைக்கும் வத்தல் தான். 2 நாளாக அவனுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் செஞ்சு கொடுத்துட முடியல, டைட் ஷெட்யூலாக இருக்குது. அதுக்கப்புறம் கீரையை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன். இப்படி கடையும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு கடையும் போது அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த சாதத்தை சூடாக நம்ம கீரை போட்டு கடையிறதுனால கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு கடைஞ்சி வைக்கும் போது தான் சாதம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு வைக்கும் போது அடைஞ்சு போகாது, பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் ஹாத்திம்க்கு மதிய லஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி அவனுக்கு ஸ்நாக் ஷெட்யூல் வெஜிடபிள் சாலடு தான். அதனால் நான் கேரட்டும் குக்கும்பரும் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். கேரட்டும் குக்கும்பரும் அவனுக்கு சாலட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு டைமு. இப்படி அவனுக்கு ஷெட்யூல் போட்டது வேற ரொம்ப டைட் ஆயிடுச்சு, ஸ்நாக் ஷெட்யூலு. ஏன்னா அதுதான் கொடுத்துட்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கொடுக்கலன்னா வேற அவனுக்கு ஏதோ அவனோட மார்க் கம்மி பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அவன் வேறு எந்த ஸ்நாக் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இதுதான் கொடுத்தாகணுன்னு கம்பல்சரின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். சரி பரவாயில்ல, நல்ல விஷயந்தான் கொடுத்து விட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.